ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2வது நாளா சூரத்தில் இருக்கோம். இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு. நம்ம தங்கின ரெசார்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. கேபும் எந்த இடத்துக்கு போனால் வந்து ஹோல்சேலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல எது பெஸ்ட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டோ அவங்க கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களே தனியாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அங்கேயே டைரெக்டாக அவங்க இடத்துலயே போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த சூரத் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்டைல் மார்க்கெட் தாங்க. ஸோ நம்ம இப்போது ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி தானா, ஒரே ஆளுக்கு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்களேன், இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரே சவுண்டாக இருக்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது தறி சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரியும் தறின்னா என்னென்னு. இந்த துணி வந்து ரெடி பண்ணுற மிஷின் சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாகவே அதே சவுண்டு தாங்க. இங்கே தாங்க எல்லாமே இருக்கான். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தறி இருக்குங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. இதுதான் தறி, இவங்களே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதுதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணலை. நம்மளே இல்லை, வீடியோ எடுக்க விடலை, ஃபோட்டோ எடுக்க விடலை. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. இது மார்க்கெட்டாக இருந்தால் பரவாயில்ல, இது எங்களுடைய ஓன் ஃபேக்ட்ரி, அதனால் வந்து வீடியோ எதுவுமே அலோவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பில்டிங்குமே வந்து மார்க்கெட் தானே, பார்க்கறதுக்கு மால் மாரியே இருக்குது. ஆனால் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுன்றாங்க. எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்து எல்லாமே அதை தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தான் கிளாத்ஸ் தான். அப்படியே மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தாங்க. எப்பா இந்த பில்டிங்கு 1 2 3 4 5 6 7 8 ஃப்ளோருங்க டோட்டலாக. வீடியோவிலே கவர் ஆக மாட்டேங்குது, இவ்வளோ பெரிய பில்டிங்கா. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்டைல் தானாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு இருக்குது. ரைட்டு, சரி வீடியோவில் போவோம். அங்கே ஃபுல்லாக வீடியோவிலே கவர் ஆகாத மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். இங்கேருந்து கீழே வந்தால் கூட டெத்து தம்பி. அடா சரி ரைட்டு. இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக எல்லாமே ஷாப் தான். லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் யூடியூபர்னு பார்த்தா டெக்ஸ்டைல் ஓனர் எல்லாருமே யூடியூபராக இருக்கானுங்க. என்ன பண்ணுறது, அவனுங்க ஆடை அவனுங்களே போட்டு வச்சுருக்கானுங்க. அதை பாருங்கள், இந்த பில்டிங் தாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பில்டிங் தான் இப்போ போயிட்டு வந்தோம். இந்த சைடில் கூட மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்கானுங்க பஸ்ஸு போகிறதுக்கு வரத்துக்கு. அந்த இந்த பாருங்க, அது உள்ள நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி பஸ் ஸ்டாப்புக்குன்னு தனியாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இங்கே இருக்கிற பில்டிங்கில் பாதி வந்து டெக்ஸ்டைல், மிச்ச பாதி வந்து டைமண்ட் வச்சு ஏதோ ஒர்க் பண்ணுறாங்களாம். ஃபுல்லாக டைமண்ட் பில்டிங், எல்லாமே டைமண்ட் போட்டிருக்கு. அந்த டைமண்ட் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று டைமண்ட் பில்டிங்காக இருக்குது, இல்லைன்னா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா, ரொம்ப பழசாக போயிருக்கேன். இங்கே கூட ஐநாக்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஃபன் பண்ணலாம் போல். இங்கே வந்து நம்ம சென்னையில் இருக்க விஆர் மால், அண்ணா நகரில் இருக்க விஆர் மால் கூட இங்கே ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்களா, பாருங்கள் கரெக்டாக நல்லா தெரியுது பாருங்கள். விஆர் பார்த்தீங்களா, விஆர் இங்கே ஒரு விஆர் இருக்குது. இப்போ ஃபீனிக்ஸும் இருக்குமோ. இதை பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டு ஆளுங்க உள்ளே இருக்காங்க. அதனால வந்து பஸ்ஸு போகிற ரூட்டு இது, வந்து நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கார் ரூட்டு. ஐயோ, என்னப்பா அது பில்டிங்கு ஏதோ அணுகுண்டு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. பயங்கரமாக வச்சுக்கிறாங்கப்பா பில்டிங்கை. இருக்கிறவெல்லாம் முளக்கறனை நல்லா முளக்கறன் நம்பியறதான் இருக்கானுங்க.
இந்த பில்டிங் பார்த்தீங்களா? ஷிப் பில்டிங். இதுதான் ஷிப். கப்பல் பில்டிங். கப்பல் மாதிரியே செஞ்சிருக்காயா. என்ன ஒரு மூலக்காரன் பார்த்தீங்களா? ஷிப் மாதிரியே இருக்குது. தரையில் ஓடும் ஷிப் இதுதானோ? ம். எந்த பிசுறு இருக்கு? அடடா! நல்லா பெருசா இருக்குங்க. பார்த்தீங்களா? சரிங்க, வந்தாச்சு. நம்ம இப்போ டேக் ஆஃப் ஆக போகிறோம். சூரத் பயணங்கள் இன்னையோட முடிவடைந்தது. பைலட் தூக்கிட்டாரு. பறந்தாச்சுங்க. ஐயோ, செம்மையாக இருக்குதுங்க இந்த மேகம்லாம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைமுங்க இப்படி பார்க்குறேன். கீழேருந்து பார்த்தது நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன். மேலேருந்து ஃபஸ்ட் டைமுங்க. செம்மையாக இருக்குது. பா, வேறு லெவலில். ஸோ வந்தாச்சு கிட்ட. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.